இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையில் ஒரு விஷயம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். தேவனை நல்ல பாடி ஆராதிக்க கிறிஸ்துவுக்குள்ளே கலிகூற கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். எல்லாரும் இந்த வசனத்தில் கையை வச்சு, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உன்னுடனே உன் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது ஆண்டவர் சொல்லவில்லை. ஆபிரகாமை பார்த்த சிலர், ஆபிரகாமுடைய வாழ்வை கவனித்த சிலர், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடைபெற்று வருகிற நடைபெற்று வருகிற காரியங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்ததான சிலர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். இது இரண்டாவது அனுபவம். இதற்கு முன்னாடி நமக்கு ஒரு முதல் அனுபவம் வேண்டும். அது என்னவென்று சொன்னால், பிறர் நம்மை பார்த்து, இந்த 9வது மாதத்தில் நம்மை பார்க்கிற பிறர் நம்மை பார்த்து நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வேண்டுமானால் முதல் அனுபவம் நமக்கு எல்லாருக்கும் மிக அவசியம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் உன்னை பார்த்து, பிறர் உன்னை பார்க்கிறவர்கள் நீ செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வேண்டுமானால் முதலாவது நான் சொல்லணும், உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது நம்மை பார்த்து நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற முதல் அனுபவம் இல்லாமல் நீ செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று பிறர் சொல்லுகிற இரண்டாவது அனுபவம் வராது. அப்ப முதல் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல வேண்டும், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். வேதத்திலே ஆண்டவர் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி அநேகரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பல காரியங்களை செய்வதற்காக. அதில் 2 பேரை காலை வேளையிலே உங்களோடு கூட 3 காரணங்களுக்காக ஆண்டவர் நேரடியாக ஒரு மனிதனை பார்த்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது முதலாவது, எதற்காக ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், தம்மை யார் என்று அந்த தேவ பிள்ளைக்கு நிரூபிப்பதற்காக. அந்த முதல் மனிதன் ஈசாக்கு. இந்த வசனத்தை மாற்ற வாசித்துருவோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்மை நிரூபிப்பதற்கு 3 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார், அல்லது 3 சூழ்நிலைகள். முதலாவது, தாம் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பதற்காக ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இரண்டாவது, தான் கொடுத்த வாக்குக்கு அவர் உண்மை உள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக அவர் ஈசாக்குக்கு சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். மூன்றாவதாக, அவர் வண்டர்ஃபுல் காட் என்பதை காட்டுவதற்காக ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இது முதல் காரியம். ஈசாக்கு கூட ஆண்டவர் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னதற்கு காரணம் தம்மை நிரூபிப்பதற்காக, தம்மை காண்பிப்பதற்காக. இரண்டாவது, ஒரு மனிதனோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அது யாக்கோபோடு கூட ஆண்டவர் 3 முறை பேசுகிறார். வேறு யாரோடு இப்படி ஆண்டவர் பேசினதில்லை. 3 முறை யாக்கோபோடு கூட பேசுகிறார். எதற்காக? வழி நடத்தி கொண்டு போவதற்காக. இரண்டாவது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாசத்துல ஏன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்மை வழி நடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்ப்பதற்காக அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார்.
மூன்று காரியங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே. முதலாவது, தகப்பன் குறித்ததான இடத்திற்கு யாக்கோபு புறப்பட்டு போகிறார். நான் காலையில் சொன்னது போல, தெரியாத பாதை, புரியாத பாதை, தனிமையான பாதை. அந்த பாதையில் யாக்கோபு போகும்போது ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், இந்த இடத்திற்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். போறாரு. போற இடத்துல எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. ரெண்டாவது குறிப்பு சொல்றேன், நேரம் இல்லை, அதனால வேகமாக நான் சொல்லிட்டு போறேன். முதல் குறிப்பு, தகப்பன் குறித்த இடத்திற்கு யாக்கோபு போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்போ போயிட்டாரு, எல்லாம் செட்டில் ஆயிட்டார், திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் ஆயிடுச்சு, எல்லா ஆசீர்வாதம் பெருகிடுச்சு. இப்போ அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறார், தேவன் குறித்த இடத்திற்கு மறுபடியும் யாக்கோபை கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது இப்போ தெரிஞ்ச பாதை, ஏன்னா முதல்ல தெரியாத பாதை, போகும்போது வரும்போது தெரிந்த பாதை தான். ஆனால் இந்த தேவன் குறித்த இடத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் உன்னை சந்திக்க வருவான்னு சொன்ன உடனே யாக்கோபுக்கு பயம் வந்துருச்சு. எங்க அண்ணன் தன்னை அழித்து விடுவானோ என்று சொல்லி பயந்த பொழுது சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், முதல்ல உன்னைய மாற்றுவேன். யாக்கோபு என்கிற எத்தனா இருக்கிற உன்னை இஸ்ரவேல் என்று சொல்லி முதலாவது நான் மாற்றுவேன். உன்னை மாற்றின பின்பு உன்னை அழிக்க வரான்னு பயப்படுற சத்துரு, அவனுடைய மனதையே நான் மாற்றி உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவனாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவது, தாங்கது தேவன் குறித்த இடம். மூன்றாவது, தேவ திட்டத்திலே இடம் பெற்ற இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். இப்போ போவதற்கு யாக்கோபு தயங்குகிறார். எகிப்திற்கா போவது என்று சொல்லி தயங்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா, உன் கூட நான் அங்கே வருவேன். இப்போ நீ பிரயாசமே பட வேண்டாம், உனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நீ போய் அனுபவிச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்ல மட்டும்தான் கர்த்தர் உன்னை அங்கே கொண்டு போகிறார். அங்கேயும் உன் கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. மூன்றாவது காரணம், எதற்காக ஆண்டவர் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். மூணாவது, எதற்காக ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், உன்னை உபயோகப்படுத்த. இந்த மனுஷன் யாருன்னா கிதியோன். அல்லேலூயா. தானியத்தை பாதுகாப்பதற்காக போரடித்துக் கொண்டிருந்ததான கிதியோனை பார்த்து தேவதூதன் சொன்ன ஒரு வார்த்தை, உன்னோடு கூட நான் இருப்பேன். தேவன் நேரடியாக கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக சொல்லுகிறார்? அவனை ஆசீர்வதிப்பதற்காகவும் அல்ல, அவனை வழி நடத்தவும் அல்ல, அவனை உபயோகப்படுத்துவதற்காக கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நோக்கம் நிறைவேற அவனை உபயோகிப்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை இந்த மாலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நேரடியாக சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்வதற்கு மூன்றாவது காரணம், அவர் நோக்கம் உங்களிலே நிறைவேற வேண்டும். அவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை உபயோகிக்க கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்காக சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருப்பேன். இன்னும் கொஞ்ச நாட்களில் உங்களை பார்க்கிறவர்கள் சொல்ல போகிறார்கள். என்ன சொல்லுவார்கள்? நீ செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வைப்பார். பயன்படுத்துவதற்காக, நிரூபிப்பதற்காக, வழி நடத்துவதற்காக, இந்த மூன்று காரணங்களுக்காக ஆண்டவர் வேதத்தில் பலரை தனித்தனியாய் பார்த்து சொல்லி இருக்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று
நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவை பார்த்து இப்போ சொல்றார், எரேமியாவே உன்னோடு கூட நான் இருக்கிறேன். எதற்காக? அவனை ஆசீர்வதிப்பதற்கா? இல்லை. எரேமியாவே உன்னை பயன்படுத்துவதற்காக உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஏன்? எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நான் தேவதூதனை பயன்படுத்தி இருக்கலாம், பயன்படுத்த முடியும். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு மனிதனை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பயன்படுத்துகிற மனிதன் தான் நீங்களும் நானும். எத்தனை பேர் ஆமென் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தேவன் பயன்படுத்த விரும்புகிற ஒரு மனிதன், ஒரு மனுஷி நீங்க தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது இந்த கிதியோன், எரேமியா, இந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் உபயோகிக்க விரும்பி அவர்களோடு கூட பேசுகிற தேவன் அவர்களிடத்திலிருந்து என்ன பதிலை பெற்றார் என்று சொல்லி பார்ப்போமானால், ரெண்டு பேருமே இயலாதுன்னு சாக்கு போக்கு சொன்னாங்க. கிதியோனும் சரி எரேமியா ரெண்டு பேரும் ஆண்டவர் பயன்படுத்த அவர் நோக்கமுடையவராய் பேசும்போது ரெண்டு பேரும் எங்களால் முடியாது என்று சொல்லி சாக்கு போக்கு சொன்னார்கள். கிதியோன் சொல்றான், என் குடும்பம் சிறியது, என் குடும்பத்தில் நான் சிறியவன் என்று சொன்னான். அதோடு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னபோது அவன் நம்பவில்லை. அவன் கேள்வி கேட்கிறான், கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் ஏன் எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என் தேசத்திற்கு இப்படிப்பட்ட நெருக்கடி எல்லாம் ஏன் வர வேண்டும் என்று பதில் கேள்வி கேட்டான். நம்ப தயாராக இல்லை. நம்பாமல் இருப்பதற்கு இருந்தானே, அதற்காக அவன் சாக்கு போக்குகளை என்ன பண்ணுகிறான், சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அவனை விடவில்லை. அவனை பார்த்து சொல்லுகிறார், கிதியோனே உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஒரு மனிதரை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். எரேமியா சொல்லுகிறான், ஆண்டவருக்கு பதில், நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது. இப்படி தான் இன்னைக்கு நாமளும் பதில் சொல்லிட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லி சொல்றான். அவனும் சாக்கு போக்கு சொல்றான். கர்த்தர் விட்ட பாடில்லை, விடுவதாகவும் இல்லை. உன் தாயின் வயிற்றிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீ பேச வேண்டிய வார்த்தைகளை உன்னுடைய வாயிலே நான் வைப்பேன் என்று கர்த்தர் அவனோடு இருந்தார். எதற்காக? அவனை பயன்படுத்துவதற்காக. அல்லேலூயா. கிதியோனை எதற்காக பயன்படுத்தினார்? எதற்காக பயன்படுத்த விரும்பினார்? எதற்காக பயன்படுத்தி உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் என்றால், ஒரு தேசம் தாக்குதலுக்குள்ளா இருந்த பொழுது அந்த தாக்குதலிலும் வேதனையிலும் இருந்த அந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு கிதியோனை கர்த்தர் பயன்படுத்த விரும்பினார். அதனால தான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். ஆனா எரேமியாவை பார்க்கும் பொழுது ஒரு தேசம் ஆவிக்குரிய வீழ்ச்சியில் இருந்தது. ஆண்டவரை விட்டு விலகி சோரம் போய் சாபக்கட்டில் இருந்த பொழுது ஆவிக்குரிய சிறையிருப்பில் இருந்து அவர்களை தூக்கி வர எரேமியாவை கர்த்தர் பயன்படுத்த விரும்பினார். அதற்காக சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சரீர பிரகாரமான தாக்குதலிலும் தேசம் இருந்தபோது கொண்டு வருவதற்காக ஒருவனை கர்த்தர் பயன்படுத்தினார், கிதியோன். ஆவிக்குரிய தாக்குதலிலே தேசம் அடிபட்டிருந்த பொழுது திருப்பி கொண்டு வருவதற்கு ஒரு சின்ன பையன் எரேமியாவை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, தேசம் எல்லாரும், தேசத்தில் எல்லாரும், எல்லா சூழ்நிலைகளிலே எல்லாரும் கதறி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சரீர பிரகாரமாக மீட்பு வருவதற்கோ தேவன் பயன்படுத்தும் விரும்பும் மனிதனாய் ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடும். அல்லது ஆவிக்குரிய நிலைமையிலே இருக்கிற வீழ்ச்சிகளை எல்லாவற்றையும் நீக்கி மனிதன் தேவனை விட்டு தூரம் போய் சோரம் போய் இருக்கும்போது தேவ ஜனத்தை தட்டி எழுப்ப விடுதலை செய்வதற்காக கர்த்தர் பயன்படுத்தும் ஒரு நபராகவும் நீங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கும் போதே எரேமியாவும் கிதியோனும் சாக்கு போக்கு சொன்னது போல உங்கள் மனதிலே சாக்கு போக்கு சொல்லாதிருப்பீர்களாக. இருதயத்தில் கையை வச்சு ஒரு நிமிஷம், ஆண்டவரே, கிதியோனை போல எரேமியாவை போல நான் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். நீர் பயன்படுத்த விரும்புகிற மனிதனாய் மனுஷியாய் இருப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
ஒருவேளை உங்க மனதில் கேள்வி எழும், நானா, எனக்கா? அப்படி ஒன்றும் தெரியாது. தேவனுக்காக பயன்பட எனக்காக என்ன பண்ணாது ஒன்றும் தெரியாது. நான் ஒரு சின்ன ஆள் தானே, நான் எங்கே இருக்கிறேன், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லி இருக்கலாம். சாக்கு போக்கை ஏற்றுக்கொள்ளாமல் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி உறுதிப்படுத்தி அந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கும் போது, கிதியோனே, உன்னோடு கூட தான் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியாவே, கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் மூலமாக செய்த மகத்துவத்தின் விடுதலைக்காக, காரியத்திற்காக ஒருமித்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வைத்தது போல உங்களை கொண்டும் இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் செய்ய வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் பயன்படுத்துவதற்கென்று சிலரை சந்தித்து உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதில் 3 சாராரை மிக சுருக்கமாக இந்த மாலை வேளையில் இந்த 3வது குறிப்பில் நாம் கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஒருவேளை அந்த வசனத்தை நாம அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்போம். நம்ம எல்லாருக்கும் மிக பிரத்யட்சமாய் தெரிந்ததான ஒரு வசனம். ஆண்டவர் இயேசு பரமேறி செல்லும் பொழுது சீசரை பார்த்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு சீசரை பார்த்து நேராக சொன்னார். ஆசீர்வதிப்பதற்காக சொன்னாரா? இல்லை. வழிநடத்த சொன்னாரா? இல்லை. அவர்களை உபயோகிக்க விரும்பி அந்த வாக்கை அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். ஆண்டவருடைய மனதிலே முழு உலகை குறித்ததான ஒரு திட்டம் இருந்தது. இந்த முழு உலகிற்கும், உலகம் எங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர் சொன்ன யாவற்றையும் கை கொள்ள செய்ய வைத்து அவர் ஜனமாய் மாற்ற வேண்டும் என்று முழு உலகை குறித்து, எருசலேமை குறித்து மட்டுமல்ல, பூமியின் கடைசி பரியந்தமும் முழு உலகிற்கும் செய்ய மனதிலே ஒரு ஆசை இருந்தது. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த எதிர்பார்ப்பு ஆண்டவருக்குள்ளே இருந்தது. இதை செய்ய தோல்வியாய் போன 11 பேர், முதுகை காட்டின 11 பேர், அவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். தோல்வியாய் போன 11 பேர், முதுகை காட்டின 11 பேர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தோல்வியாய் போனவங்கள, அவருக்கு எதிராக முதுகை காட்டினவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்பி சொல்லுகிறார். உலகத்தின் முடிவு வரியந்தோ சகல நாட்களிலோ உங்களோடு கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த தோல்வி அடைஞ்ச முதுக காட்டின 11 பேரையும் ஆண்டவர் மறுபடியும் நம்பி சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த முழு உலகிற்கும் இந்த வார்த்தையை கொண்டு செல்ல தூதனை அல்ல, என்னை விட்டு நம்பாமல் தூரமாய் போனீங்களே, உங்களை பார்த்து தான் நான் சொல்லுகிறேன். தூதனை பார்த்து ஆண்டவர், என்னை விட்டு என்ன நம்பாம தூரமா போனீங்களே, உங்களை மீண்டும் நம்பி உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவுக்கு இந்த முழு உலகத்தையும் குறித்த ஒரு பெரிய திட்டம் உண்டு. எந்த மனிதனும் கெட்டு போவது அவருக்கு விருப்பம் இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமும் அவருடைய நோக்கமுமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப நல்ல கவனிங்க, எல்லா மனிதரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவர். அதற்கு என்ன செய்கிறார்? நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எரேமியாவோடு சொன்னபோது ஒரு தனி மனிதனோடு கூட கர்த்தர் சொன்னார். இங்கே கிதியோனோடு பேசின போதும் அவனும் ஒரு மனிதன், அவனோடு சொன்னார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். இப்போது 11 பேர்,
ஒருவனை பார்த்தும் கர்த்தர் சொல்லுவார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி, பலரை பார்த்தும், ஒரு குடும்பத்தை பார்த்தும், ஒரு சபையை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுவார், ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்தும் சொல்லுவார், உங்களோடு கூட நான் இருக்கிறேன். எதற்காக? ஏன்? அத்தனை பேரையும் அகிலத்தை குறித்த தமது ஆசை நிறைவேற பயன்படுத்த விரும்புவதினால. இங்க இருக்க எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இவங்களதான் என்று தனிப்பட்ட விதத்தில் அல்ல, எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பயன்படுத்த விரும்புகிறார். அதனால இந்த மாலை வேளை சொல்கிறார், உங்களோடு கூட நான் இருக்கிறேன். தேவனை கை உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறேன், என் குடும்பத்தோடு எங்க சபையோடு இருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஹல்லேலூயா. முழு உலகத்தை குறித்த ஆசை அவருக்கு இருந்தது. மனிதனுக்கு இரட்சகரை அனுப்ப வேண்டும். அந்த இரட்சகர் மனிதனாக உலகத்தில் என்ன பண்ண வேண்டும்? பிறக்க வேண்டும். முழு உலகிற்கும் இரட்சகர் அவர் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று விரும்பி எப்படி பிறக்க செய்வது? மரியாள் என்கிற பாத்திரத்தை கர்த்தர் கண்டுபிடித்தார். ராமன் சொல்லுங்களேன். அந்த மரியாளின் வயிற்றிலே இயேசுவை ஆண்டவர் பிறக்க செய்தார். எதற்காக? அவளுக்கு ஒரு குமாரன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. முழு உலகையும் மீட்க மரியாளை கர்த்தர் பயன்படுத்த விரும்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போது என்ன நடந்தது? லூக்கா 1 அதிகாரம் 28வது வசனம். லூக்கா 1 அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டல். முழு உலகிற்காக இரட்சகர் வேண்டும். அந்த இரட்சகரை பிறக்க செய்ய மரியாளை பயன்படுத்தும் பொழுது தேவதூதன் வந்து இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். நீங்க சின்ன ஆளா இருக்கலாம், எந்த அனுபவமும் இல்லாத ஒரு நபராய் கூட என்ன பண்ணலாம்? இருக்கலாம். உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்தி இந்த உலகத்தில் தம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வல்லவர். அதற்காகத்தான் பேசுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். இனிவரும் காரியங்கள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நடக்கும் நிகழ்ச்சிகளை முழு உலகிற்கு என்ன பண்ண வேண்டும்? தெரிவிக்க வேண்டும், சபைக்கு தெரிவிக்க வேண்டும். தேவன் என்ன செய்தார்? பத்மு தீவிலே தன்னம் தனியாக ஒருவன் இருக்கிறான், ஆள் உதவி இல்லாமல் ஒருவன் இருக்கிறான். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் மீட்டும் வருகிற உபத்திரவங்களுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் கடன் பங்காளியுமா இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிய சத்தம், ஒரு சத்தத்தை கேட்டேன். நல்ல கவனிங்க. அவனுக்கு பின்னால் நின்று அவனை பேர் சொல்லி அழைத்து, நீ தனியா இருக்கிறாய் என நினைக்கிறாயா? இல்லை, நானும் இங்கே தான் இருக்கிறேன் என்று யோவானுக்கு ஆண்டவர் ஏன் சொன்னார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வர இருக்கிற காரியத்தை முழு உலகிற்கும் தெரிவிக்க ஒரு மனிதன் அவருக்கு தேவைப்பட்டது. ஒருவேளை கர்த்தர் பிறருக்கு அவர் ஆலோசனையை சொல்வதற்காக பயன்படுத்த உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கலாம். பக்கத்தில் பா சொல்லுங்க. பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு, ஆலோசனை தருவதற்கு ஒருவேளை பயன்படுத்த உங்களை குறித்த ஒரு திட்டம் கர்த்தருக்கு இருக்கலாம். ஆகவே தான் இன்று பேசுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். முழு உலகிற்கும் ஆண்டவர் வைத்திருக்கும் அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பயன்படுத்துவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 19வது வசனம். அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். நல்ல கவனிங்க. கொரிந்து பட்டணத்துல பிரசங்கம் பண்ணுகிறான். 2வது குறிப்பு, பெரிய கலவரம் உண்டாகிறது. அடி உதை வந்து ஊழியம் தடை செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் வேலை எல்லாம் ஸ்தம்பித்து நின்ற நேரத்தில்
கர்த்தர் அன்று ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், பவுலே உன்னோடு கூட நான் இருக்கிறேன். எதற்காக? அப்பா, இந்த பட்டணத்திற்கு உன்னை நான் கொண்டு வந்தேன். நீ செய்ய ஆரம்பித்த வேலையை சத்துரு என்ன பண்ணிவிட்டான்? தடுத்து விட்டான். ஆனால் முடிந்து விட்டது. அதனால அது முடிந்து விட்டது. இனி வேறு இடத்திற்கு போகலாம் என்று சொல்லி நினைக்காதே. நான் ஏன் உன்னோடு இருக்கிறேன் தெரியுமா? இந்த ஊரிலே தொழுவத்திலே இல்லாத ஏராளம் ஆடுகள் எனக்கு உண்டு. இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய ஏராளம் ஆட்கள் எனக்கு உண்டு. பவுலே, ஏன் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் தெரியுமா? அந்த ஜனத்தை ஆதாயம் செய்ய உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஒரு உலகை குறித்த திட்ட விருப்பம் உண்டு, அதை நிறைவேற்ற பயன்படுத்துவார். அவர் ஜனத்தை குறித்த விருப்பம் உண்டு, அதை நிறைவேற்ற பயன்படுத்துவார். அவரை அறியாத ஜனங்களை குறித்த தனிப்பட்ட நோக்கம் அவருக்கு உண்டு, அதை நிறைவேற்ற தம்முடைய பிள்ளையை உபயோகிக்க விரும்புகிறார். உபயோகிக்கும் போது நான் உம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு ஒரு உறுதியை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. பயன்படுத்த விரும்போது நம்மளை அதைரியமாக கர்த்தர் விடலை, முதல்ல நம்மளை தைரியப்படுத்துகிறார். உன் கூட நான் இருக்கிறேன், உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. உன் வேலை முடியவில்லை. பவுலை பார்த்து சொல்றார், பவுலே, இந்த ஊரில் இன்னும் உன்னுடைய வேலை என்ன பண்ணலை? முடியலை. முடியற வரைக்கும் நான் உன்னோடு இருந்து யார் தடை பண்ணினாலும் அதை முடித்து காட்ட வல்லமை உள்ளவராய் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அந்த இடத்துல வேலை முடிவு பெற உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்பும். எந்த இடத்துல உங்களை வேலை செய்ய கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல அவருடைய வேலை முடிகிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் சொல்றாரு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். 3வது யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் 9வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா பார்த்து சொல்றார், யோசுவாவே, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நேரடியாய் கர்த்தர் சொல்லுகிறார். எதற்கு? யோசுவாவை ஆசீர்வதிக்க சொல்லவில்லை, அவனை வழிநடத்த சொல்லவில்லை, அவனை உபயோகிப்பதற்காக. எதற்காக கர்த்தர் உபயோகித்தார்? முழு உலகை குறித்த திட்டத்தை நிறைவேற்ற நடத்த அல்ல, அவருடைய ஜனத்தை குறித்த ஒரு திட்டம் அவருக்கு இருந்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று அழைக்கக்கூடிய அந்த ஜனத்தை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன திட்டம்? அடிமை நாட்டிலிருந்து ஆசீர்வாத நாட்டிற்கு அழைத்து செல்வது அவருடைய திட்டம். அல்லேலூயா. அதை அழைத்து செல்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே இப்பொழுது என்ன பண்ணிவிட்டான்? மரித்து விட்டான். அந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது அவர்கள் இன்னும் போகல, வாக்குத்தத்த நாட்டிற்கு இன்னும் போகல. அந்த ஜனத்தை குறித்து அவர் திட்டம் பாதி வழியிலே அல்லது முக்கால் வழியிலே, முக்கால் பாதை வரைக்கும் வந்து நின்று போனது போல தெரிகிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், மோசே இல்லை என்பதற்காக இந்த ஜனத்தை குறித்த என்னுடைய திட்டம் தடைபடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மோசே இல்லை என்பதற்காக இந்த ஜனத்தை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேனே, அந்த திட்டம் ஒரு நாள் என்ன பண்ணாது? தடைபடாது. அந்த நோக்கத்தை, அவர் ஜனத்தை குறித்த திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் யோசுவாவை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். விரும்பினபடினால் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், உன்னோடு கூட, மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், அந்த கூட்டத்திற்கு தேவன் வைத்திருக்கிற யோசனை, அவர் நோக்கம் நிறைவேற, ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை முழு ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாய் கூட இருந்தாலும், சின்ன தம்பி தங்கையாய் இருந்தாலும் கர்த்தர் பயன்படுத்துவார். சொல்லுங்களேன்.
எவரையும் பயன்படுத்துவது அவருக்கு லேசான காரியம். சின்னவங்களை கொண்டும் பயன்படுத்துவார், பெரியவர்களை கொண்டும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த சொந்த ஜனத்தை குறித்து அவருடைய திட்டம் முழுமையாய் நிறைவேற கர்த்தர் இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த முடியும். நம்புறவங்களாம் கையை உயர்த்தி, என்னையும் கர்த்தராலே பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போதாவது யோசுவாவே நம்பு. இப்போதாவது யோசுவாவே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கை கொடுத்து, இப்போவாவது நம்புங்க. ஹல்லேலூயா. யோசுவா சொல்லி, உனக்கு தெரிந்த உன்னை விட வயதான மிக நெருக்கமான வாழ்க்கை சாட்சி கேட்டிருக்கிறாய், அவர்களோடு இருந்தது போல நானும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி. எதற்கு? அவர் ஜனத்தை குறித்த திட்டம் நிறைவேற கர்த்தர் உபயோகிக்க விரும்பினார். இப்படிப்பட்ட ஒரு நோக்கம் ஒரு மனிதனை குறித்து கர்த்தர் வைத்திருந்தால், ஒன்றை சொல்லுகிறேன், ஆண்டவர் அந்த மனிதனை சிறு வயதிலிருந்தே ஆயத்தப்படுத்தி வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட நோக்கம் உங்க மேல இருந்துச்சுன்னா, உங்களுக்கே தெரியாமல் சிறு வயதிலிருந்தே கர்த்தர் என்ன பண்ணுவார்? நடத்தி வருவார். இஸ்ரவேலர் புறப்பட்டு வருகிறார்கள், ரெவித்தீம் என்கிற இடத்திற்கு வருகிறார்கள். யோசுவா என்றால் யார் என்றே அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த யுத்தத்தில் மோசே யோசுவாவை நோக்கி திடீரென்று யோசுவா காட்சியளிக்கிறார். ஆண்டவர் ஏன் அப்படி வைத்தார்? 40 ஆண்டுகளுக்கு பின்பு மோசே என்ன பண்ண மாட்டான்? இருக்க மாட்டான். இந்த யோசுவா தான் இஸ்ரவேலரை குறித்த தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற கொண்டு போகிறவன் என்பதை அறிந்த தேவன் பயன்படுத்தும் மனிதன். கர்த்தர் யாருக்கும் சொல்லாமல் ஆரம்பத்திலிருந்தே யோசுவாவை கர்த்தர் உருவாக்கி வந்தார். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எல்லாரும் போய்விடுவார்கள். ஆனால் யோசுவா மட்டும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம். யோசுவாவின் யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோசுவா மோசே போயிட்டாரு, ஆனா யோசுவா மட்டும் பிரியாமல் எங்க இருக்கிறான்? தேவ சமூகத்திலேயே இருக்கிறான். தேவன் தம்முடைய ஜனத்தை குறித்த நோக்கம் நிறைவேற பயன்படுத்தும் பாத்திரங்கள். சில நேரத்தில் ஆண்டவருடைய காரியத்தில் எல்லாரும் கடமையை செய்துவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கோ போக மனம் இல்லாமல் தன்னந்தனியா இருக்க அவர்களுக்கும் தெரியாமலே கர்த்தர் ஒரு காந்த சக்தியை போல இழுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒருவேளை ஆரம்பத்திலே கர்த்தர் அறிமுகம் செய்திருக்கிறாரோ என்னவோ எனக்கு தெரியாது. உங்கள் நண்பர்கள் பலருக்கு இல்லாத தேவ சமூகத்தை குறித்த நாட்டம், ஏன் உங்களுடைய குடும்பத்தில் பலருக்கு இல்லாத தேவ சமூகத்தை குறித்த நாட்டம் உங்களுக்கு இருக்கிறதோ என்னவோ எனக்கு தெரியாது. ஒன்று தெரியும், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக உங்களை உபயோகிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்காகத்தான் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். இதை ஆண்டவர் செய்யணுமா? நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி ஆண்டவர் காண்பிக்க வேண்டுமா? 2 காரியத்தை வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனமும் 28வது அதிகாரம் 15வது வசனத்தையும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் 31:3 உன்னோடு கூட இருக்கிறேன் என்று மறுபடியும் சொன்னார். 35 அதிகாரம் வரும்போது யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் உண்டுன்னு சொல்றார் ஆண்டவர். என்ன வருத்தம்? நான் உன்னை விட்டு போகவில்லை, உன்னோடு கூட தான் இருக்கிறேன், உன்னை வழி நடத்தி குறித்த இடத்திற்கு கொண்டு போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குப்பா. உன்னுடைய எல்லைக்குள் நான் விரும்பாத காரியங்களை உருவங்களை சிலர் வைத்திருக்கிறார்கள், அதை நீ அகற்று. ஆண்டவர் சத்தம் கேட்டு ரட்சிக்கப்பட்டு
கர்த்தரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நேரடியாக உங்களுக்கு வந்திருக்கிறது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் இன்னும் என்னை நிரூபிக்க உன்னை என்னுடைய திட்டமுள்ள இடத்திற்கு வழிநடத்தி செல்ல நீ இடமளிக்க வேண்டும். அதற்கு ஒன்று தடையாக இருக்கிறது. நான் விரும்பாத காரியம் உன் வீட்டின் எல்லைக்குள் இருக்கிறது. அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறான். ஒவ்வொன்றாக வெளியே வருகிறது. எதிர்பாராத ஷாக் என்ன தெரியுமா? யாக்கோபு யாரை ரொம்ப நேசித்தாலோ அந்த ராகேல் தான் சொருபத்தை மற்ற எல்லாரை விட அதிகமாய் மறைத்து வைத்திருந்தான். ஆண்டவரே, நான் எதிர்பாராத இடத்தில் நீர் விரும்பாத காரியம் ஏதேனும் இருந்தால் இன்றைக்கு அதை நான் அகற்ற தீர்மானிக்கிறேன். ஒரு தீர்மானம் பண்ணுவீர்களானால் இந்த 3 காரியம், ஈசாக்கு, யாக்கோபு, கிதியோன், எரேமியா, இன்னும் பயன்படுத்தின தேவ பிள்ளைகள், இது எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிகழ்த்தி காட்டணுமா? ஆண்டவர் கேட்கிற முதல் காரியம், நீ என் பிள்ளை தான், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஆனால் இன்னும் நான் விரும்பாத காரியம் உங்கள் எல்லைக்குள்ளே இருக்கிறது. அதை நீ எடுத்து போடுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு கீழ்ப்படியுங்கள். 2வது ஆதியாகமம் 26வது அதிகாரம் 9வது வசனமும் 26:3 மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் யாரோடு இருந்தாரோ அந்த ஈசாக்கை பார்க்கிறோம். அபிமெலேக்கு ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், அவள் உன் மனைவி என்று ஏன் சொல்லவில்லை, உன் சகோதரி என்று ஏன் சொன்னாய் என்று கேட்ட பொழுது அவன் சொல்கிறார், என்னை கொன்று விடுவார்கள் என்று பயந்து சொன்னேன். ஈசாக்கே, உன்னோடு கூட கர்த்தர் இருப்பது உண்மை. ஒன்றை கவனித்துக்கொள், உன் வாழ்விலே பெரிய இக்கட்டு வந்தால், சமாளிக்க முடியாதது வந்தால், நீ என்னிடத்தில் நம்பி வந்துடுவ. சமாளிக்க முடியாத காரியமாக இருந்தால் என்ன பண்ணுற, என்கிட்ட வந்துடுற. ஆனால் நம்மால் சமாளிக்க முடியும் என நினைத்தால் சொந்த மூளையை சார்ந்து நாம் இருக்கிறோம். ஈசாக்கு மூளையை சார்ந்து ஒரு பொய் சொல்லிட்டான். இந்த பிரச்சனை போகும் என்று தேவன் தன்னை காப்பார் என விசுவாசிப்பதற்கு பதிலாக தன் மூளையை நம்புவதற்கு அவன் போனான். மூளையை நம்புவது தவறல்ல, ஆனால் கர்த்தரை விசுவாசிப்பதற்கு பதிலாக மேலாக மூளையை நம்புவதாக இருந்தால் அது இக்கட்டான நிலைமையிலே நம்மை கொண்டு போய் தள்ளிவிடும். ஆண்டவர் 2 காரியம் கேட்கிறார். உன் பாளையத்தில் நான் உன்னோட கூட நான் இருக்கிறேன், ஆனால் உன் பாளையத்தில் நான் விரும்பாதது இருக்கு, அதை இன்றைக்கு வெளியே எடுத்து கொண்டு வா. 2வது கேட்கிறார், நான் உன்னை காப்பேன், உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நம்புவதை விட, விசுவாசிப்பதை விட மேலாக உன் சொந்த மூளையை சாராதே. உன் சொந்த மூளை சொல்கிறத கேட்காதே, என்னை சார்ந்து கொள், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். இந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 9வது மாதத்தின் இந்த முதல் வாரத்தில் ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர்கள் எங்களை பார்த்து நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்வதற்கு முன்பு முதலாவது எங்களை பார்த்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்ல நீர் விரும்பி இன்றைக்கு பேசியிருக்கிறீர். ஈசாக்கோடு சொன்னீர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாக்கோபோடு கூட சொன்னீர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கிதியோனிடம் சொன்னீர், உன்னோடு கூட இருக்கிறேன். எரேமியாவிடத்தில் சொன்னீர், உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு முதுக காட்டி நாங்களே 11 பேர், அவங்கள பார்த்து சொன்னீர், உங்களோடு கூட நான் இருப்பேன். இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகிறீர், உங்களோடு கூட நான் இருக்கிறேன். சபையை பார்த்து சொல்லுகிறீர், குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறீர், உங்களோடு கூட நான் இருக்கிறேன். நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமானால், எங்களோடு கூட இருந்த தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு நேராய் பயன்படுத்துவதற்கு எங்களை கொண்டு போகும்போது எங்கள் வாழ்க்கையில் நீர், குடும்பத்தில் நீர் விரும்பாத காரியம் இருந்தால் இப்போவை எடுத்து போட நான் தீர்மானம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார், என்னை பாதுகாப்பார், தப்புவிப்பார் என்பதை என்ற விசுவாசத்தை விட மேலாக என் சொந்த மூளையை நான் நம்பாதிருக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாரும். இந்த மாதத்தில் எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
ரெண்டாவது எங்களை பார்க்கிறவங்களை சொல்ல வைக்க போகிறீர். நீ செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீ சொல்ல வைக்க போகிறதற்காகவும் நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை வசனத்தால் இடைகட்டுவீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.